மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமா சனி பகவான் என்ன பொது பலன் தருவார் மேஷராசிக்கு எப்போவுமே இப்போ விரயத்துக்கு வரார் சரி. அவருடைய பொதுவான குணம் என்ன அப்படின்னா இந்த மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாயே அதற்கு 8வது ராசியான விருச்சிகத்திற்கும் அதிபதியாக ஆகிறார். அப்போ என்றைக்குமே சகோதர ஒற்றுமையில் ஒரு பிரச்சனை இருக்கும். சின்ன வயசில் மேஷராசிக்காரங்க அண்ணனும் தம்பியும் நாங்கள் ஒரே மாதிரி சட்டை போட்டுப்போம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருப்பார்கள். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் சண்டை அண்ணன் தம்பியே இவர்கள் சொத்து விஷயத்திற்காக சண்டை போட்டுக் கொள்வார்கள். நிறைய மேஷராசிக்காரங்க என்னுடைய தம்பியை என்னை ஏமாத்திட்டான், என் வாழ்க்கையில் சொத்து பறி போனது, அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள், இப்போ மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை பார்த்தீங்கன்னா பையனுடைய பல நேரம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டு இருக்கும். மேஷராசியில் அதுவே தாயாக இருந்தால் குழந்தைகளை இவள் அரவணைத்து போவாள். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் இந்த பிள்ளைகள், அதாவது 5 பிள்ளைகளை ஒரு தாய் வளர்த்துருவாள். 5 பிள்ளைகள் சேர்ந்து வயதான காலத்தில் ஒரு அம்மாவை பராமரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சமூகத்தில் உண்டு. இது மேஷராசிக்கு ஒரு இயற்கை. இப்போ எப்படி வர்றார் சனி பகவான் அப்படின்னா அயன சயன ஸ்தானத்துக்கு வரார். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா நாமளாகவே முதல்ல இந்த சனி பகவானுடைய தன்மையை புரிஞ்சுட்டு கொஞ்சம் தான தர்மம் நிறைய பண்ணணும், ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தால் நமக்கு வேற விரயங்கள் ஆகாது. இல்லாட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கொடுத்துருவார். சனி நேரம் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கொடுத்துருவார். அவர் கொடுக்கப்படாதுன்னா நாமளே சில தான தர்மம் பண்ணுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்வோம், அந்த மாதிரி அவள் செய்யணும்.